புது கேள்வி. என்ன கேள்வி? முதல் கேள்வி, ஒரு குளத்துல கொஞ்சம் பூ இருந்தது. கொஞ்சம் குருவிகள் பறந்து வந்து அந்த பூ மேல உட்கார்ந்தது. ஒவ்வொரு பூவுலையும் ரெண்டு ரெண்டு குருவியா உட்கார்ந்தா ஒரு பூ மிச்சம். ஒவ்வொரு குருவியா உட்கார்ந்தா ஒரு குருவி மிச்சம். அப்படின்னா அந்த குளத்துல எத்தனை பூ இருந்தது, எத்தனை குருவி பறந்து வந்தது? ஐய, இது என்னத்துக்கு குளமும் குருவியும்? கணக்கு போடுறதுன்னா 10ம் 5ம் என்ன, 4ம் 3ம் என்ன, 4ம் 3ம். 4 3மா? எப்படி? போச்சுடா. அது அவன் என்ன சொல்றான் தெரியுமா? 3 பூவு 4 குருவி அப்படி பறந்து வந்தது. 2 ரெண்டா குருவி உட்கார்ந்தது, ஒரு பூ மிச்சம். அப்புறம் பறந்தது, குருவி ஒவ்வொன்னா உட்கார்ந்தது, இப்ப ஒரு குருவி மிச்சம். அண்ணே, சரியா சொன்னான்ல? ஆமா சொன்னேன். ஆஹா, மருமகனே, மகிழ்ந்தோம் மகிழ்ந்தோம். மகளே, அடுத்த கேள்வி என்ன? அடுத்த கேள்வியா? வாங்க, இத படிச்சு சரியான அர்த்தம் சொல்லணும். உப்புமா மாமா மாமா மா மாமா மாமா மா. சரி சரி, அது ஒன்னா எண்ணு, எத்தனைமான்னு எண்ணு, எண்ணு எண்ணு. அதான் சொன்னது சரிதான். உப்புமா 1மா 2மா 9மா 10மா. உப்புமா 10மா. உப்புமா 10மா. உப்புமா. உப்புமா 10மா. உப்புமா. அப்பா, இன்னும் ஒரு கேள்வி இருக்கு. இனிமேல் சோதனை. வெற்றிக்கு அறிகுறியாக மாலையை போடு. அங்கே போடுகிறாய் மாலையை. அம்மா, நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் அதனால அவர்கள் ஆரம்பிச்சாரு முடிச்சவனா? இல்ல, இல்ல, நான் கவனிச்சு விட்டுதான் இருந்தேன்.